சாங்கிய யோகம் 2 அத்தியாயம் 2 திரிய பகவத்கீதை திரிய பகவத்கீதை தமுவாச ரிஷிகேஷ பிரஹசனிவ பார்த சேனையோருபயோர் மத்தியே விஷிதந்தமிதம் வச ஏ திருதராஷ்டிர மகாராஜா. இரு சேனைகளுக்கு நடுவே துயர்த்துக் கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இதை சிரிப்புடன் கூறினார். திரிய பகவான் உவாசே அசோச்சானன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம் ச பாஷ்சே கதாசுரகதாசுஞ்சே நானுவசந்தி பண்டிதா. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, நீ துயரிக்கத்தகாதவர்களை பற்றி துயரிக்கிறாய். அதோடு அறிவு திறமையுடன் பேசுகிறாய். ஆனால் ஞானிகள் இறந்தவர்களுக்காகவும் உயிரோடு உள்ளவர்களுக்காகவும் துயரிக்க மாட்டார்கள். ந தேவாகம் ஜாது நாசம் ந துவம் நேமே ஜனாதிபா ந சேவன பவிஷ்யாம சர்வே பயமத் பரம். அர்ஜுனா, நான் நீ இங்கே உள்ள ராஜாக்கள் நாம் ஒருபோதும் இல்லாதவர்கள் அல்ல, எதிர்காலத்திலும் நாம் இல்லாமல் போக மாட்டோம். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரசத்த நமுகேரிடோ. எப்படி ஒருவரின் உடலில் குழந்தை பருவம், இளமை, முதுமை என்பவை ஏற்படுகிறதோ அப்படியே மரணத்தின் பின்னரும் மற்றொரு உடலை அடைகிறான். ஞானி இதனை பற்றி கவலைப்படமாட்டான். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவர்ந்தேய சீதோஷ் சுகது கதா ஆகமாபாயினோ நித்யா தாம் சிதிக் ஸ்வபாரத. அர்ஜுனா, எந்த ஒரு உணர்வுகளின் தொடர்பும் சில நேரங்களில் குளிர்ச்சியாகவும் சில நேரங்களில் சூடாகவும் சில சமயங்களில் சுகமாகவும் சில சமயங்களில் துக்கமாகவும் தோன்றும். அவை நிரந்தரமில்லாதவை. அதனால் அவற்றை பொறுத்துக்கொள். எம் இனவேதேந்தியதே புருஷம் புருஷர்ஷப் சமது கசுகம் தீரம் சோமுதத்வாய கல்பதே. அர்ஜுனா, யாரையும் இந்த உணர்வு தொடர்களால் பாதிக்க முடியாது. யாருடைய மனம் சுகதுக்கங்களில் சமமானதாக இருக்கிறதோ அவர் நிச்சயமாக மோட்சத்திற்கு தகுதியானவர். நாசதோ விகிதே பாவ நாபாவோ விகிதே சத் உபயோரபி திருஷ்டோந்த வனயோசத்துவதரப்பி. அசத்தியான நாசமாகும் உடலுக்கு நிலைத்த நிலை இல்லை. ஆனால் ஆத்மா என்றென்றும் நிலையானது. சத்தியையும் அசத்தியையும் உணர்ந்த ஞானிகள் இதை தெளிவாக கண்டுள்ளனர். அவிநாசி தத்வித்தி ஏன் சர்வவிதம் ததம் விநாசமவேசியாசிய ந கசித் கர்துமர்ஹதி. அர்ஜுனா, இந்த உலகம் அனைத்தையும் பரவியிருக்கும் பரமாத்மா நாசமற்றவன். அந்த பரமாத்மாவை அழிக்க யாருக்கும் முடியாது.